பாருங்கக்கா, சுகானா எப்படி தூங்கி தூங்கி வழியறான்னு. எல்லாரும் எங்கம்மா இருக்கீங்க? சுகானா, பாட்டி. தூங்கிட்டு இருந்தியாமா? என்ன சுகானா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை சசிகலா மேடம், எனக்கு என்னமோ அந்த சுகானா இருக்காளே, அவ ஒரு சண்டைக்காரி மாதிரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி தோணுது. தான் நினைக்கிறத சாதிச்சே தரணும்னு நினைக்கிற பொண்ணு மாதிரி தோணுது. டாகூர், உனக்கு மட்டும் பழசெல்லாம் ஞாபகம் வரட்டும். அப்புறம் நீ பாரு நான் உன்னை என்னெல்லாம் பண்றேன்னு. டாக்கூரா? ஏமா, யார் அந்த டாக்கூர்? பாட்டி, டாக்கூர்னா வேற யாரும் இல்ல, சுஹானோட இஷான் தான். பாட்டி, உங்களுக்கு எப்படி அம்பிகாபதி இருக்காரோ அதே மாதிரிதான் சுகானாவுக்கு டாகூர். ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் சரி, இந்த ஷைலஜா, ராணு, ராதா இவங்களாம் எங்க போயிருக்காங்க? இங்கதாம்மா இருக்கோம். ரஜினி, என்னம்மா நீங்க? சாரதா வராங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? அவளுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும்ல? எங்க போயிருந்தீங்க? அதுக்கு ஏற்பாடு பண்ணதாமா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாரதாங்கிறது யாரு பாட்டி? சாரதா அத்தை. இவளுக்கு பாட்டி முறை தானே வேணும். சுமித்ரா பாட்டி மாதிரி. உங்க தாத்தாவுக்கு ஒண்ணு விட்ட தங்கச்சி. அப்படின்னா யாரு? மாமா பொண்ணுதான் அப்படி சொல்லுவாங்க. சாரதா பாட்டி தாத்தாவோட மாமாவோட பொண்ணு. போதுமா? பாட்டிங்கிறாங்க, தாத்தாங்கிறாங்க, பொண்ணுங்கிறாங்க. சுஹானா, உனக்கு அவங்க பாட்டி மாதிரி. பாட்டின்னு நீ கூப்பிட, அது போதும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இங்க வர போறாங்க. ஆமா ஆமா, அவ ஹரித்வார் போய்கிட்டு இருக்கா. போற வழியில தானே டெல்லியும் இருக்கு. அதான் ஒரு 2-3 மணி நேரம் இங்க வந்துட்டு போறேன்னு சொன்னா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் என்ன சமைக்க போறோம் எப்படிங்கறத முடிவு பண்ணிருக்கீங்கல்ல? இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அந்த சாரதாவோட வாயால பாராட்டம் நல்ல வார்த்தைகளும் வாங்கவே முடியாது. நீங்க அத பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க அத்தை. நாங்க எல்லாரும் சேர்ந்து சமையல்ல அசத்திடுவோம். ராதாத்த, நீங்க சோலை பண்ணிடுங்க. அப்புறம் நீ உன்னோட ஃபேவரட் மீட் பண்ணிடு. சரிங்க. அப்ப சரி, மெனு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல? என்ன அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்? நான் என்ன ஜக்ல தண்ணி பிடிச்சு வைக்கவா? நானும் ஏதாவது சமைப்பேன். தாத்தாவோட தங்கச்சி வராங்கல்ல. பரவாயில்ல சுஹானா, நீ எதுவும் பண்ண வேண்டாம். எப்படியும் அம்மா அல்வா பண்ணிடுவாங்க. ஏன்னா சாரதா பாட்டிக்கு அம்மா பண்ற அல்வான்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா சரி, நானும் பெரியமா கூட சேர்ந்து அல்வா பண்றேன். சரியா பெரியமா? என்ன? ஒண்ணுல நான் உனக்கு எப்படி அல்வா செய்யறதுன்னு இன்னைக்கு சொல்லி கொடுக்கறேன்னு.